அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஹ்ரைன் தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு 5 மினிட் சேலஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்சை எனக்கு ஃபார்வேர்டு பண்ணவங்க ஃபர்ஹானா கிச்சன். இவங்களோட சேனலில் ரெசிபீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்க சேனலோட லிங்க்கை கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். 5 மினிட் சேலஞ்சில் நாம் பார்க்க போகிற ரெசிபி நட்டி பார். நட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சதுனால இதுக்கு நான் நட்டி பார்னு பேர் வச்சுருக்கேன். எனர்ஜி பார் இல்லைனா ப்ரோட்டீன் பார்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, பசங்களுக்கு ரொம்ப நல்லது. என்னோட சேலஞ்சை நான் முடிச்சுட்டு நான் இந்த சேலஞ்சை யாருக்கு ஃபார்வேர்டு பண்ண போகிறேன், எந்த சேனலுக்கு ஃபார்வேர்டு பண்ண போகிறேங்கிறத நான் லாஸ்ட்டில் வீடியோ முடியும் போது சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நட்டி பார் அதாவது ப்ரோட்டீன் பார் செய்கிறதுக்கு நான் 1 கப் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது 1/2 கப் பாதாம் எடுத்துக்கலாம், 1/2 கப் கேஷ்யூ நட், ஒரு 1/4 கப் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. அதோட ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் வால்நட், பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். கொஞ்சம் ஓட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த டேட்ஸை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப அரைக்க வரலைன்னா, ஸ்டிக்கியாக வந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேன் ஹீட்டாக வச்சு அதில் இந்த கட் பண்ணி வச்ச நட்ஸை ஃபுல்லாக போட்டுட்டேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தேவைன்னா பொட்டுக்கடலை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸை ஃபுல்லாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணி. எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகலாம் வேண்டாம், லைட்டாக அது சூடு ஏறினாலே போதும். இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். திரும்ப அதே பேனில் இது ஆறட்டும். திரும்ப அதே பேனில் நாம் நெய் ஊற்றிட்டு இந்த அரைச்ச டேட்ஸை போட்டுக்கலாம். நெய் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, குட்டி ஸ்பூனால். பெரிய ஸ்பூன்னா ஒரு 1.5-2 ஸ்பூன் ஊற்றுங்க போதும். இந்த நெய்யில் நாம் அரைச்ச டேட்ஸை போட்டுக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த டேட்ஸை போட்டு நல்லா அந்த நெய்யோட நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹல்வா மாதிரி வரும். இந்த ஹல்வா பதத்துக்கு சுருண்டு வரும்போது நாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸை ஃபுல்லாக அதில் கொட்டி நல்லா கிளறிக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த டேட்ஸோட இந்த நட்ஸு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை நெய் தடவுன ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இதை நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு சின்ன பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் இந்த மிக்சரை போட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி சமமாக்கி விட்டுருங்க. ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதோட பாட்டமில் கொஞ்சமாக நெய் தடவி இருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி ஈவனாக நாம் நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறணும். ஆற விட்டு கட் பண்ணிங்கன்னா நல்ல பீசஸாக வரும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
இப்போ கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பால் ஷேப்பில் வேணும்னா சின்ன சின்ன லட்டுவாக கையால் ரவுண்ட் ஷேப்லையும் செஞ்சுக்கலாம். எந்த ஷேப் செஞ்சாலும் வரும் இது. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி பார் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி இது. பசங்க டேட்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த 5 மினிட் சேலஞ்சை பர்வீன்ஸ் வேர்ல்டு சேனலுக்கும் ரிஷப்ஸ் கிச்சன் சேனலுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுறேன். இந்த 2 சேனல்லையுமே ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.